ஏன் மித்ரா, சம்மந்தியம்மா கிளம்பிட்டாங்களா? ஆமா பாட்டி, பத்திரிக்கை அடிச்சதை வாங்கிட்டு அப்படியே நெருங்கின சொந்தக்காரங்க அவங்க எல்லாரும் அழைப்பையும் முடிச்சிட்டு வரதா சொல்லிட்டு போயிருக்காங்க. நல்லதுதாம்மா. சுதாகர் பாட்டி, நீயும் நாளையில இருந்து மீனாவை கூட்டிட்டு போய் எல்லாரையும் அழைக்க ஆரம்பிச்சிரியா? சரி பாட்டி. மாமா, பாட்டி, இந்த வீட்ல என்னதான் நடக்குது? ஆதிக்கும் மித்ராக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இந்த சமயத்துல அந்த பாரதிக்கு அம்மா வர போட்டிருக்கு. கல்யாண நேரத்துல பாரதியை பாத்துக்கிறதுக்கு டாக்டரை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி ஆதி விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல பாட்டி. முதல்ல அம்மா போட்டவங்கலாம் இந்த மாதிரி கல்யாண வீட்டுல இருக்கவே கூடாது. ஏதோ கட்டின பொண்டாட்டிக்கு அம்மா போட்ட மாதிரி அவர் இப்படி கவனிச்சுக்கிறாரு. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. வெளியில இருந்து யாராவது இத பத்தி கேள்விப்பட்டா நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? இந்த லட்சணத்துல அவ நம்ம மித்ராவை நல்ல பொண்ணு இல்ல, அவளுக்கும் ஆதிக்கும் பொருத்தமே இருக்காது. ஆதி ஏய், மித்ரா சொன்னதை கேட்டியா? மித்ராவை பத்தி தப்பு தப்பா சொன்னதுனாலதான் அந்த அம்மன் பாரதிக்கு தண்டனை கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கா. மா, நீ எங்க சுத்தி எங்க வரன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நான் வரேன். போடி. இவனை பிடிச்சா சரியா இருக்கும். இந்த வார டேய் தமக்கல, இங்க வாடாங்கற. பெரியம்மா நம்ம கிட்ட ஏதோ போட்டு வாங்குறதுக்காக கூப்பிடுது. எஸ்கேப்டா தவக்கல. அண்ணே, பெரியம்மா ஆதி ஏதோ அவசரமா வர சொல்லிருக்காரு, நான் அப்புறம் வரேன். டேய் 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 டேய், அடப்பாவி, எப்படி எஸ்கேப் ஆகி ஓடுறான் பாத்தியா? இருக்குடா உனக்கு. இப்ப நான் யார்கிட்ட இந்த விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறது? ஏய், ரெண்டு பேரும் அம்மா கிட்ட போக கூடாது. அம்மாவுக்கு கொஞ்ச நாளைக்கு கஷ்டமா இருக்கும். அம்மாவை தொந்தரவு பண்ணாதீங்க. என்ன நீ இப்படி ஆயிப்போச்சு? இப்ப எதுக்கு எல்லாரும் ஆளாளுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா போட்டது கஷ்டமா தான் இருக்கு, அதெல்லாம் சரிதான். ஆனா வந்துருச்சே, என்ன பண்றது? கவலைப்பட்டு எதுவும் ஆக போறதில்ல. அதான் டாக்டர் சீக்கிரமா சரியாயிடும் சொல்லியிருக்கார்ல. அம்மன் ஏதோ என் மேல கோவமா இருக்காங்களோன்னு தோணுது. அதனாலதான் என் மேல இறங்கியிருக்காங்க. அண்ணி, ஆத்தா கோவத்தால மட்டும் இல்ல, பாசமா இருந்தா கூட இறங்குவா. எங்க ஊர்ல இருக்க கிழவிங்களே தான் சொல்லணும். சரி, பாசமாவே வந்திருக்கட்டும். அவங்க வந்த வழியிலே போயிடுவாங்க, சரியா? ஆனா அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தானே ஆகணும். ஆதித்யா, தமிழ், அம்மாக்கு ஒன்னும் இல்ல. நீ ஏமா எப்பவும் வேலை பார்த்துட்டே இருக்கேன்னு சொல்லுவல்ல, இப்ப அம்மாவுக்கு ரெஸ்ட் எடுக்க ஒரு டைம், அவ்வளோதான். பாரதி, நீங்க எவ்வளவு தைரியமா இருக்கிறது சீக்கிரமா உங்க உடம்பு குணமா ஆகிறதுக்கு அதை சப்போர்ட் பண்ணும். சரி, நான் போய் மெடிசன்லாம் வாங்கிட்டு வரேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க. எப்படி சமையல் எல்லாம் பழக பழக தானே நல்லா வரும். ஏதோ அன்னைக்கு நான் கொஞ்சம் சரியா சமைக்கல, அதுக்காக சமைக்கவே மாட்டேன்னு அர்த்தமா? சரி சரி, நீ சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்ட் தான். அதனால நீயே சமைச்சு கொடுத்துரு.
பாரதிக்கு அம்மா போட்டிருக்கு. ஆனா நீ வீட்ல சிக்கன் சமைக்க டிசைட் பண்ணிட்டு அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க. இதெல்லாம் நீ ஏதோ பிளான் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஹே, அந்த விஷயமே உனக்கு இப்பதான் தெரியுதா? ஆமா, நான் வேணும்னு தான் இன்னைக்கு சிக்கன் சமைக்கிறேன். நீ அத்தனை பேருக்கு முன்னாடியும் நான் ஆதிக்கு பொருத்தமானவை இல்ல, ஆதிய கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு தகுதி இல்ல, நான் ரொம்ப மோசமானவனு கொஞ்சம் கூட யோசிக்காம என்னை பத்தி பாட்டி கிட்ட தப்பா எவ்வளவு சொல்லிருப்பா. ஆனா இன்னைக்கு அவளுக்கு அம்மா போட்டிருக்க. இது கடவுளே அவளுக்கு கொடுத்திருக்க தண்டனை. நேத்து பாட்டி மட்டும் அவ சொன்ன விஷயத்தெல்லாம் நம்பி இருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? ஆமா மித்ரா, நம்ம பாரதியோட விஷயத்துல சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணிருக்கோம். ஆனா பாட்டி நியாயம் நேர்மைன்னு பேசுறவங்க. இவங்கெல்லாம் என்ன ஜென்மன்னே தெரியல. நிறமேனியா நிக்கிறவள பாவம் வீட்டை விட்டு போக சொல்லி ஒத்த காலில் நிக்குதுங்க. நல்ல குடும்பம் மீனா. இங்க பாருமா, நம்மளால புலம்ப மட்டும்தான் முடியும். மீறி ஏதாவது பேசணும்னு வை, நம்ம 2 பேருமே வெளியே அனுப்பிடுவாங்க. என்ன மனுஷங்களோ இதுங்க. ச்சே. பாரதி, நீ இப்படி ஒரு ட்விஸ்ட் எதிர்பார்க்கவே இல்லைல்ல? எப்படி நான் ரொம்ப மோசமானவ, ஆதிக்கு தகுதி இல்லாதவ, ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன்னு என்னென்ன பேச்சு பேசின. இப்போ நான் மொத்தமா வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறேன். உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ இந்த உடம்ப வச்சுக்கிட்டு 10 நாள்ல எந்த ஆதாரத்தையும் கொண்டு வர முடியாது. ஆதிக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போறத பார்த்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டு போக போற. அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு நல்ல சான்ஸ். பேசாம இப்பவே ஓடி போயிரு. இப்ப காத்து என் பக்கம் வீசுது. பாரதி, உன்னை எப்படியாவது இங்க இருந்து வெளியே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நீ நிரந்தரமா இந்த வீட்டுக்குள்ள வராத மாதிரி நான் பண்றேன். இங்க பாரு பாரதி, நாங்க ஒண்ணும் உன்னை நிரந்தரமா இப்பவே இந்த வீட்டை விட்டு போக சொல்லல. உடம்பு சரியில்லாம இங்க இருந்தா கல்யாண வேலையெல்லாம் தடைப்படுமா? நீ இங்க இருந்தா எல்லாருக்குமே கஷ்டம்தான். நீ வேற இடம் பாத்துக்கோ, அதான் எல்லாருக்கும் நல்லது. தம்பி, அது சரி, அம்மா போட்டிருக்கிறது யாருக்கு தம்பி? அவங்க என்னோட மனைவி. சரி தம்பி, அந்த பொண்ணு உங்களுக்காக எல்லாமே செஞ்சிருக்குன்னு சொல்றீங்க. நீங்க உங்க மனைவிக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? எதுவும் சொல்ல முடியலல்ல? உண்மையை சொல்லணும்னா இந்த அம்மன் அவங்களுக்கு வச்ச சோதனை இல்லை, உங்களுக்கு வச்ச சோதனை.